நீங்க இன்னைக்கு வந்து இப்படி சொல்றீங்களே, என் பொண்ணு வாழ்க்கை பாடா போயிடும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க. உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுவியோ இல்ல சுடுகாட்டுக்கு தான் அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மன்னரு வச்சிருக்கேன். கூட்டா சீக்கிரம். சாமி ஐயா, ஐயா உங்க காலை பிடிச்சு வேலை பாருங்க. சாமி சாமி ஐயா ஐயா ஆண்டவனே. இங்க அப்பா அப்பான்னு அடிச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நேத்து நீ சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்ப உன் காலம் மீறி போகல, யோசனை பண்ணு. நீ சரின்னா நான் போய் பெட்ரூம் கதவை திறக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டு பூட்டை திறக்கிறேன். உங்க அப்பா கடனும் கேன்சல், உன் கல்யாணமும் நடந்து போயிடும். என்ன சொல்ற? வரியா? சரி. வாழ்றதை விட சாகுதே மேல். அவமானப்படுத்திட்டான். குரு, இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் உயிரோட வாழ்றதை விட சாகிறத மேல. மூன்றா வாய முட்டாள். நீ செத்தா யாருக்கு என்னடா நஷ்டம்? நீங்க சாக போறீங்களா? நான் சாக மாட்டேன்டா. இந்த ராஜாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சரியான பாடம் புகட்டம் பாரு. கங்கா எங்க சேர்த்தா? இத வந்துட்டேன். இந்தா குடிங்க குடிங்க மாப்பிள குடிங்க. போதும் 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 போதும். இந்தா நீ குடி. குடிமா. எல்லாம் சுத்திட்டா மறந்துடாதீங்க. மாப்பிள மை படத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. பொண்ணு மொய் பணம் என்கிட்ட கொடுங்க. எல்லாரும் ஒழுங்கா மொய் பணம் கொடுத்துருங்க. மொய் பணம் கொடுத்தாதான் தீர்த்தம், இல்லன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான். குடு குடு குடு. இந்தா. கிருஷ்ணா சின்ன முதலாளி வந்திருக்காரு. ராஜா வந்திருக்காரு. எங்க? அங்க. ஏய் ராஜா, நீங்க இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இல்ல, நாங்கெல்லாம் ஏழைங்க, நீங்க பணக்காரங்க. பணக்காரங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. அது இல்ல ராஜா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரோ சும்மா இருப்பாரோ எனக்கு தெரியாது. பட் நான் இங்க வந்ததுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. நீங்க இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரியா சொன்ன கங்கா. சார், பங்களால இருக்கவங்க எல்லாரும் பணத்தாலே இடப்படுவாங்க, ஆனா நாங்க குணத்தால தான் இடப்படுவோம். உங்களை மாதிரி பெரியவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்க பாக்கியம் சார். ஓகே, தேங்க்யூ. வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க குப்பத்து வழக்கப்படி கல்யாணத்துக்கு வந்தவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களோட ஆடி பாடணும். டான்ஸ் ஆடுறதா? சார், டான்ஸ். கங்கா ரெடியா? ரெடி. வாங்க. உனக்கு வேற எதுவும் வேணாமா? ஒரு சின்ன ரீஃபிலுக்காக நான் மதுரைக்கு போயிட்டு வரணுமா? பெருசா ஏதாவது கேட்டா கொடுத்துருவியா? சரி கொடு. என்ன வேணும்? என் உயிர் வேணுமா? கேளு. உயிரே கொடுத்துருவியா? கேளு. இத பார் கிருஷ்ணா, இந்த ரீல் எல்லாம் என்கிட்ட விடாத. என்ன சொன்ன? நான் கேட்டா நீ உன் உயிரே கொடுத்துருவேன்னு சொன்னல. வா வா. என்ன வேணா கேளு, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கேளு. ஓ, நீதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆச்சே. இது பாருப்பா, உன் உசுர நீ உன்கிட்டயே வச்சுக்க. இந்த தண்ணியில விழுந்து எனக்கு அது போதும். இவ்வளவுதானா? எவ்வளவு பெருசா உயிரே கொடுக்க போறேன்னு சொன்ன? ஏய் கிருஷ்ணா, வா வா. ஐயோ. ஏய். கிருஷ்ணா. தாத்தா, என் கிருஷ்ணா தண்ணியில விழுந்துட்டா. அவனை எப்படியாவது காப்பாத்து தாத்தா. ஐயோ, இது பயங்கரமான இடமா. இதுல விழுந்து யாருமே எழுந்து வந்ததில்லை.
தாத்தா என் மாமா செத்து போயிட்டாங்கறியா ஆமாமா அதாதம்மா வீட்டுக்கு போய் உங்க மாமன் படத்துக்கு முன்னால ஒரு சின்ன விளக்கத்து அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். ஆகாதம்மா உடம்புக்கு ஆகாது. இப்ப என் அத்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? இந்த தாடியை கொடுத்துரு. ராஜா கங்கா பூமால என்ன சொல்லுச்சு? உன் மனசுல இருக்கிறவனே உனக்கு புருஷனாவான்னு சொல்லுச்சா? நீ யார மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லட்டா? பூமால ஜோசியம் சொன்னது என்ன பத்தி தானே? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே கேட்டேன். என் வாழ்க்கை துணைவியா வரப்போறது நீதான் சொல்லிச்சு. இதோ என்கிட்டயும் பூமால. ஏய், கங்கா நான் சொல்றது நிஜம்தானே? கங்கா நீ சொல்லலனாலும் பரவாயில்ல, உன் ரெண்டு கண்ணு என்கிட்ட சொல்லுது நீ என்ன மனப்பூர்வமா நேசிக்கிறேன்னு. உண்மைதானே? மோகன்தாஸ், நாளையிலேருந்து நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ராஜா கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும். ராஜா வேலையெல்லாம் கத்துக்கிட்டானா? இன்னும் விளையாட்டு வயசு. ஒரு பொறுப்புன்னு வரணும்னா கல்யாணம் ஆன பிறந்தன சார். அதுக்கு ஒரு ஏற்பாடு முதல்ல செய்யுங்க சார். மோகன்தாஸ், நீ சொல்ற வார்த்தை கரெக்ட். நான் ஏற்கனவே மர்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டேன். அவ அப்பா ஜான் டேவிட் என்ஆர்ஐ. அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. ஒரே பொண்ணு. முந்தா நாளே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. என் பையனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாலே என் பையன் இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகணும். குருவே, உங்க கணக்கெல்லாம் உல்டா புல்டாவா ஆயிப்போச்சு. மீனவ பொண்ண ராஜா திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா ஒழிச்சு தொடுத்துருவாரு. நீங்க இப்ப பார்த்தா அவ அப்பாவே அமெரிக்கா பொண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க ராஜாவோட தாத்தா ஜோசப் டிசோசா கிட்ட அடிமையா இருந்தீங்க. இன்னைக்கு ராஜாவோட அப்பா தாமஸ் டிசோசா கிட்ட தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே ராஜா கிட்டையும் அவர் பிள்ளைகிட்டையும் கூட கை நீட்டி சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அது அவன் அப்பா தலைமுறையோட க்ளோஸ். அந்த டிசோசா இத்தனை வருஷமா என்ன நீயும் பையன் மாதிரின்னு சொல்லி சொல்லி என் தலையில ஐசோ கொட்டி கொட்டி குளிர வச்சார். ஆனா இன்னைக்கு அவரு பையன் வந்த பிறகு என்ன நட்டாத்துல தள்ளி கைவிட்டார். ஆனா இந்த மோகன்தாஸ் சும்மா விட மாட்டான். அப்படின்னா அந்த ராஜாவை நீங்க பழி வாங்க போறீங்களா? என்ன சொன்ன? சாகடிக்க போறீங்களா? இந்தாங்க மன்னாரு, இந்த விஸ்கி நீயே குடி. இத்தனை வருஷமா நீ என்கிட்ட. வணக்கம் சார். ஓ ஹலோ ராஜா. என்னப்பா அத்திப்புத்தாப்புல ஆபீஸ் பக்கம்? ஒண்ணு இல்ல, இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. வணக்கம் சார். ஹலோ. நீங்க இவனுக்கு மோட்டார் போட்டுக்கும் வலைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணணும். ஓ ஃபைனான்ஸ் விஷயமா? உட்காருப்பா உட்காருப்பா. பரவாயில்ல சார். உட்கார் கிருஷ்ணா. உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். பாரு ராஜா, கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன், நம்பிக்கை இருக்கு. ஆனா 5 லட்சத்துக்கு கம்பெனிக்கு யாராவது கேரண்டி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நான் இருக்கேன் சார். முதல்ல நீங்க இவனுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. ராஜா, நீ சொன்ன அப்புறம் இனிமே நான் பேசுற மாதிரி இல்ல. கிருஷ்ணா, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து சைன் பண்ணிடு. சரிதானே? ஓகே, தேங்க்யூ. வெல்கம்.